கணவான்களே, ஓதிய இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அடியார்களிடத்தில் அல்லாஹ் வியாபாரம் செய்வதை எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் துனியாவில் செய்வதை போல் வியாபாரம் அல்ல. ஒவ்வொரு அடியார்களும் ஆகிரத்திற்கான வியாபாரத்தையும் ஆகிரத்திற்கான முதலீட்டுகளையும் நீங்கள் கொடுத்தால் அதனுடைய லாபத்தை பன்மடங்காக நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தில் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அல்லாஹ் கூறுகிறார், ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அலா திஜாரத்தின், ஒரு வியாபாரத்தின் மீது. ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், அந்த வியாபாரம் எக்காலத்திலேயும் எந்த வேதனைகளையும் உங்களுக்கு அவசியமாக ஆக்காது. அந்த வியாபாரம் அதாபுகளை விட்டு பாதுகாக்கக்கூடிய வியாபாரம் என்கின்றான் அல்லாஹ். அந்த வியாபாரத்திற்கான முதலீடுகள் என்ன? அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், துமினூன பில்லாஹ், முதல்ல துமினூன பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்வது அந்த வியாபாரத்தின் முதலீடு. வதுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் ரப்பினுடைய வழியில் நீங்கள் செலவு செய்வதுதான் அதற்கான முதலீடு என்கின்றான் அல்லாஹ். அந்த முதலீடுகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய லாபங்கள் என்ன? யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் லாபம், உங்களுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விடுகின்றேன் என்கின்றார். வயுத்கிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், நிறைய ஆறுகள் ஓடுகின்ற சொர்க்கத்தை உங்களுக்கு நான் லாபமாக தருகிறேன். வ மசாகின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அதின், அந்த சொர்க்கத்தில் அழகான மாளிகைகளை எல்லாம் உங்களுக்கு நான் லாபமாக தருகிறேன் என்று முதலாவது லாபத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ், சொர்க்கம்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியாது, ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எப்படின்றது இந்த லாபம் உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் நீங்கள் அறிந்தவற்றை லாபம் துனியாவில் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம், நம்ம வியாபாரத்தினுடைய லாபம் இதுதான் அப்படின்ற அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஹுரா துஹிப்பூனஹா, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அத்தகைய லாபத்தில் நான் உங்களுக்கு என்ன தருவேன் என்று சொன்னால், நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீம், என்னுடைய உதவியை உங்களுக்கு நான் ரொம்ப நெருக்கமா வச்சிருக்கிறேன், எப்ப நீங்க கையேந்தினாலும் நான் கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அல்லாஹ். அப்ப கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயத்தினுடைய வரிசையில் அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் ஆகிரத்திற்காக வேண்டி ஒரு நிரந்தரமான ஒரு வியாபாரத்தை செய்யுங்கள். அதனுடைய முதலீடுகளில் முதல் முதலீடு